ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நாம் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாகற்காய் குழம்பு. இன்றைக்கி நம்ம மீன் குழம்போட சுவையில் பாகற்காய் குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நாம் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதை மட்டும் போட்டு நாம் ஃபஸ்ட்டு வணக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வணங்குறது தக்காளி வணங்குறதுக்குள்ளே சின்ன வெங்காயம் வெந்துடும். அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நாம் இது கூடவே நாம் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். பூண்டும் அப்படியே இது கூடவே வணக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும், காரம் வேணும்னா நம்ம வரமிளகாவை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாய் தூள் போடுறேன். இப்போ நம்ம கருவேப்பிலை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வணங்கிறதுக்குள்ளேயே இது எல்லாமே வணங்கிரும். தக்காளி மட்டும் நல்லா வணங்கணும். ஏன்னா தக்காளி எந்த குழம்பு வச்சாலும் நல்லா வணக்கிட்டோன்னாவே எல்லா குழம்புமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம். அது ஆறிட்டுருக்கட்டும். இங்கே பாருங்கள், பாவக்காய் எடுத்து வச்சுருக்கோம். பாகற்காயை நாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை நாம் இந்த மாதிரி ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் இருக்கிற விதையை எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் கசக்கும். மறுபடியும் நாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பாகற்காயை கட் பண்ணி போட்ட பீஸ் எல்லாம் அதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, கம்மியாக. ரொம்ப நீங்கள் இதை ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் சுருங்கி வந்ததுன்னா போதும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இப்படி குலுக்கி விட்டோன்னாவே ஓரளவுக்கு அந்த ஈரத்தன்மையெல்லாம் போன மாதிரி கொஞ்சம் சுருங்கி வரும். ஒரு 2-3 டைம், ஒரு 4-5 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணோன்னா போதும். நல்லா பாகற்காய் ஒரு 3/4 பதம் வெந்துடும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் குலுக்கி விட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க பாகற்காயை. அதுவும் ஆறிட்டுருக்கட்டும். இப்போ நாம் வணக்கி எடுத்து வச்சுருந்தா ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம இஞ்சி ஒரு இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி மறுபடியும் பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா சீக்கிரமாக பொரிஞ்சிடும். கடுகு பொரிஞ்ச உடனே நாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதையும் அது கூடவே கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணோன்னா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வணக்கி எடுத்து வச்சுருக்க பாகற்காய் இது கூட கொட்டிக்கலாம். அப்படியே வெங்காயத்தோடையே தாளிக்கிற வெங்காயத்தோடையே சேர்த்து இதையும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா கலந்து வேகட்டும். இது கூட இப்போ நம்ம மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு சாம்பார் பொடி இருக்குது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் பொடி இது கூட. இது ஏன் வரமிளகாய் கம்மியாக தாளிக்கிறதுக்கு போட்டோன்னா சாம்பார் பொடி போடுறதுனால தான். ஏன்னா இதுலேயே நான் காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் காரம் கம்மியாக போட்டேன். அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஸ்பூன் நான் மல்லித்தூள் போட்டிருக்கோம். போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மறுபடியும் உப்பு போடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சிடலாம்.
அது அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி பூண்டு வணக்கினது, அது கூட அரை மூடி தேங்காய் மட்டும் பீஸ் பீஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா அதிகமாக போட்டோம்னாலும் தேங்காய் அதிகமாகிடும். ஒரு அரை மூடி மட்டும் போட்டுக்கலாம். போட்டு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பாகற்காய் வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த கிளறி விட்டுட்டு பாகற்காய் வந்து நல்லா வெந்திருக்கணும். வெந்துருச்சு அப்படின்ட்டா, ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெயிலேயே 3/4 பதம் வேக வச்சிட்டோம். இப்போ இந்த தாளித்ததோடையே நம்ம மசாலா பொருளை போட்டு வேக வச்சோம். இப்போ நம்ம அரைச்சோம்ல வெங்காயம் தக்காளி இதெல்லாம், அதையும் அந்த விழுதுகளை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதையும் கலக்கிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சமைக்க முடியும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ வந்து புளி வந்து நான் வந்து 1.5 எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து ஊற வச்சுருந்தோம். அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ அதை வந்து ஒரு வடி வச்சு அப்படியே வடிச்சிட்டு உள்ளே ஊற்றிடலாம். வந்து பாகற்காய் குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றிடாதீங்க. நல்லா கொதிச்சிருட்டும், அதுக்கப்புறமா ஊற்றிடுங்க. புளிப்பு சுவையும் இதுக்கு பாகற்காய் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மீன் குழம்பு டேஸ்ட்டு இதில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தேடில் மட்டும் வச்சு பாருங்கள், அப்போ சொல்வீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளியில் வணக்கும் போதே மிளகாய் அதுலேயே போட்டு கூட நீங்கள் வரமிளகாய் போட்டு வணக்கி அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி போடாமல் விட்டுட்டேன், காரம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு. இப்போ காரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நாம் எல்லாமே போட்டுட்டோம். இனிமேல் அது கொதிக்க வேண்டியதுதான். ஒரு கொதி நல்லா கொதிச்சிருச்சுன்னா போதும். அவ்வளோதான், மூடி வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கொதிக்குது. அவ்வளோதான், பாகற்காய் குழம்பு மீன் குழம்போட டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சூப்பராக இந்த பாகற்காய் குழம்பு மீன் குழம்போட டேஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். தேங்க்யூ.